இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இவருக்கெல்லாம் சீட் எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, முகரையை பார்த்தாலே சொல்லிடுவேன். என்ன சொல்லுவா? பிரச்சாரம் தெரியல, ஓ வீட்டோட பிச்சுக்கிட்டு ஓ முந்தில விழுந்துற. சீமான் தம்பி போய் சொல்ல மாட்டேன், சீமான் தம்பி போய் சொல்ல மாட்டேன். நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. பாத்தியா? துரைமுருகன் சொன்னதே எனக்கு ரொம்ப பிடிச்ச செய்தி என்ன, நான் சீமான் தம்பி போய் பேச மாட்டேன்னாரு. அதுதான் வந்து இருக்கிறதே ஹைலைட்டான விஷயம். நான் தான் சிரிச்சேன். சீமான் போய் சொல்வாராம், கம்பராம எடுத்தது சேக்கிலார்னு என்ன சொல்ல மாட்டாரு, அந்த சொல்ல மாட்டாரு. ஆனா சீத்தலை சீத்தனார்னு சொல்லுவாரு. சீத்தலை சாத்தனார் கேள்விப்பட்டிருக்கேன், எங்க கேட்டிருக்கீங்களா? சீத்தலை சீத்தனார், சீத்தலை சாத்தனார் எல்லாருக்கும் தெரியும். ஆனா கம்பராம எடுத்தது சீத்தலை சீத்தனார் தெரியும், கம்பராம எடுத்தது சேக்கிலார்ங்கிறது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஊழலை ஒழிக்கணும். புலி படத்துக்கு வாங்கிய வருமானத்துல அந்த 15 கோடி ரூபாய் மறைத்திற்காக நீதிமன்றம் 1.5 கோடி ரூபாய் அபராதம் போட்டு இவர் ஊழல் ஒழிக்க போறாங்க. லாட்டரி சீட்ல வந்த பணத்துல கட்சி நடத்துற இவர்கள் ஊழல் ஒழிக்க போறாங்களா? மதுரை வெற்றி தியேட்டர்ல 100 ரூபாய் ஜனநாயக டிக்கெட் 1000 ரூபாய்க்கு வித்த இந்த கும்பல், இந்த கூட்டம், இந்த பக்காமாசு ஊழல் ஒழிக்க போறாங்க. ஆட்டை துறைமுறை அண்ணன் வந்து சொன்னாரு, மதுரை வெற்றி தியேட்டர்ல வந்து 2000 ரூபாய் வாங்கினாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சைடு. அது வந்து ஒரு பொய்யான ஒரு அறிக்கை. 5000 ரூபாய் வாங்கினாங்க, அதுதான் உண்மை. ஊழல் ஒழிக்கணும், முதல்ல உங்களை ஒழிக்கணும். ஏய், எனக்கு மர்டர் பண்றதெல்லாம் பவுடர் அடிக்கிற மாதிரி இன்னைக்கு எப்படி அடிக்கிறேன்னு பாரு. பெரியாரு கடந்த முறை நல்லவர்னு சொல்லிட்டு இந்த முறை வந்து கெட்டவர் சொல்றதா உங்க தத்துவமா? உங்க தத்துவம் என்ன? நான் படுக்கையில இருந்து எழுச்சி பார்த்து பாம்பு கொத்திச்சு தூக்கி போட்டேனீங்களே, அதான் உங்க தத்துவம். சோத்திரை அடி வாங்கியாச்சு, சேத்திரை அடி வாங்கி. அதிமுக ஊழல் ஒழிப்புன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லுங்க. லஞ்சத்தை ஒழிப்போம், நோ கரப்ஷன், நோ கலெக்ஷன், நோ கமிஷன். நாசகார திட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்காது. சாகர்மாலா, பாரத்மாலா, அதானி இருக்காது. சொல்லுங்க பாப்போம். தாவேகா சொல்லிருக்காங்க ஊழலுக்கு எதிராக தான் அந்த ஆட்சி. ஆமா, செங்கோட்டையன் பக்கத்துல வச்சுக்கிட்டு இந்த ஊழல் ஒழிப்பாங்க. செங்கோட்டையன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஊழல்வாதி கூட வச்சிட்டீங்க. எங்க சாட்டை அண்ணன் வந்து மரியாதைக்குரிய சாட்டை அண்ணன் வந்து பாசமா இருக்கிறவர் மேல எப்பவுமே என்னை பத்தி வீடியோ போட்டுட்டே இருக்கிறவர். செங்கோட்டையன் ரொம்ப நல்லவர். அவர் வந்து ஒரு பெரியவர். எப்படி வந்து தமிழக வெற்றி கழகத்துல போவார்னு கேட்டாரு. அப்போ ஒரு நல்லவரா? அப்போ பெரியவரா? இந்த காதுல தட்டன் வையே, அந்த காது கேட்காம போயிடும். பாக்குறியா? ஓய்வு குத்துனன் வை, கிட்னி ஒண்ணுகோயா வெளிய வந்துற பாக்குறியாடா? வெறும் சித்தாந்த எதிர்ப்பு, சித்தாந்த அரசியல் அது மட்டுமே போதுமானதா இருக்குமா? நீண்ட காலமாக தனித்தே களம் காண்டுட்டே இருக்கீங்க அப்படிங்கும்போது எப்போது ஆட்சிக்கு வருவீங்க? ஆட்சிக்கு நான் கேக்குறேன், ராஜீவ் காந்தி நம்ம மகளுக்கு என்ன வயசுனா? மகன் அன்பு மகன் இளைஞர்களுக்கு வயசு 13 வயசு. அவருக்கு ஒரு பேரப்புள்ள பிறக்கும் தெரியுமா? அப்பதான் நாம் தமிழர் ஆட்சிக்கு வரும். என்னடா சிரிக்கிற? பயமுறா பெரிய பல்லழக. கடந்த ஆண்டு தமிழ்நாட்டில் பள்ளிக்கூடத்துல இடைநிற்றல் 8.5 விழுக்காடு அதிகரித்திருக்கிறது என்பது தவறான தகவல். மறுபடியும் ராஜீவ் நான் சொல்றேன், இப்பவே நான் எடுத்து காட்டிடுவேன். அதாவது காட்டுகிற தகவல் இந்தியாவுடைய புள்ளிவிவரத்துறை அமைச்சகம், ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி கொடுத்து அவளை காமிங்க. இடைநிற்றல் இல்லாத மாநில தமிழ்நாடு மட்டும் தான். காமிங்க. இன்னைக்கு ஜிஆர் செக் பண்ணீங்கன்னா நம்ம தான் இருப்போம். இதுக்கு முன்னால ஒரு அவமானப்பட்டதே இல்லையா? விடியல் தர போறாரு. அதுதான் மக்களோட முடிவு. மூஞ்சிய பண்ணாத, எனக்கு சிரிப்பா வருது. உனக்கு இந்த வில்லன் கெட்டப்லாம் செட் ஆகல, நீ எப்போ தமாசாவே இரு. திமுகவோட தேர்தல் அறிக்கை இருக்கிறது. மரியாதைக்குரிய நெறியாளருக்கு ஒண்ணு, அண்ணனுக்கு ஒண்ணு, அண்ணனுக்கு ஒண்ணு இருக்கா? திமுகவின் கதாநாயகன் என்று மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க. கடும் ஊழல் புகாருக்கு ஆளாகியுள்ள அதிமுக அமைச்சர் மீதான புகாரை விசாரிக்க தனி நீதிமன்றம் அமைக்கப்படும். அமைச்சலா கடும் ஊழல் புகாருக்குள்ளாகி அதிமுக அமைச்சர் மீதான தனி நீதிமன்றம் அமைச்சாங்களா இல்லையா? நீங்க செய்தித்தாள் படிச்சீங்களா? எனக்கு தெரியல. நான் படிக்கிறேன், டெய்லி படிக்கிறேன். தம்பிக்கு பதில் சொல்ல, தம்பிக்கு அவர் சொல்லிட்டு உங்களுக்கு தான் போய் சொல்றேன். தயவு செய்து செய்தித்தாள் வாசிங்க. அப்படி அறிவிச்சு ஹைகோர்ட்ல போய் ஸ்டே வாங்கி சுப்ரீம் கோர்ட்ல இருந்து போய் ஸ்டே வாங்கினவர் மரியாதைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்னைக்கு தனி நீதிமன்றங்கள் இருக்கு, தயவு செய்து படிச்சுங்க. பேய்க்கு பேன் பார்த்த பேப்பையில குடும்பமே மூஞ்சில காரி துப்புற அளவுக்கு கொண்டு வந்துட்டேடா. முதலமைச்சர் நேரடி கட்டுப்பாடு தனித்துறை உருவாக்கப்பட்டு உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட மனுக்களுக்கு 100 நாட்களுக்குள் தீர்வு வழங்கப்படும். வழங்கினா முதலமைச்சர் நேரடி கட்டுப்பாட்டில் தனித்துறை உருவாக்கப்பட்டு உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் 100 நாள் கொடுத்தீங்களான்றாரு. 100 நாள் மனுல எத்தனை மனு கொடுத்தீங்கன்னு தெரியல. உங்க ஊர்ல உங்க தாத்தா பாட்டி கேளுங்க. 100 நாள்ல வந்த 5,68,000 மனுக்களுக்கும் தீர்வை சொன்ன கவர்மெண்ட் தீர்த்து கொடுத்தோம். உள்ளுக்குள்ள உறுத்தல பொறம்போ அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பார்த்தசாரதி. திமுக அதிமுக கடந்து பேசினா கூட நாம் தமிழகத்தில் ஆளுநர் இருக்கு. தமிழ் தேசியம் தான் பயிற்சி பெற்று வச்சு அனுப்புது. உடனே அன்னைக்கு வந்து நாம் வந்து போனோம். தம்பி மறந்துட்டான். நம்ம சீமா அண்ணனே திமுக வந்து போனவர் தான். தந்தை பெரியார் வந்தவர் தான். தம்பி மறந்துட்டான், பரவாயில்ல. அது எல்லாரும் ஒரே அண்ணங்க தான். திருக்குறளை தேசிய நூலாக்க மத்திய அரசை வலியுறுத்துனீங்களா? திருக்குறளை தேசிய நூலாக ஆக்க மத்திய அரசை வலியுறுத்துறீங்க. தேசிய நூலா அறிவிக்கப்படும். ஏன் தேசிய நூல் நம்ம கேட்கிறோம்? ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் தேசிய நூலை அறிவிக்க முடியாது. அந்த பவர் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இல்ல. அந்த புரிதல் நமக்கு வேணும். இஃப் யூ ஆர் பேட், ஐ அம் யுவர் டாட். அனைத்து சட்டமன்ற தொகுதியிலும் மக்கள் குறைதீர்ப்பு முகாம்கள் நடத்துங்களா? அனைத்து சட்டமன்ற தொகுதியிலும் மக்கள் குறைதீர்ப்பு முகாம்கள் இந்தியாவிலேயே இப்படி சிஸ்டத்தை
இன்னைக்கு அது அதிமுக திமுக ரெண்டாச்சும் நடைமுறைப்படுத்தி இருக்கோம். இன்னைக்கு தீர்வை மக்கள் நீங்க எல்லாம் ஐஏஎஸ் ஆக ஆசைப்படுறீங்க. மண்டே காலையில போனீங்கன்னா கவர்மெண்ட் ஆபீஸ் கரெக்ட் ஆபீஸ் போனீங்கன்னா தெரியும், போய் பாருங்க இருக்கிறாங்க. இனிமேல எங்களால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. யாரும் உணர்ச்சி வசப்படாதீங்க. மாணிக்கம் நீங்க உள்ள போனா அவன் உங்களை சும்மா விட மாட்டேன். ஆவின் பால் லிட்டருக்கு 3 ரூபாய் குறைக்கப்படும். குறைச்சலா? தம்பி ஆவின் பாலுக்கு 3 ரூபாய். அந்த தம்பி பேர் அவர்தான் அண்ணா கொடுத்தாங்களே மினிஸ்டர். அதுக்கு 10 கேட்டாங்க. அப்புறம் நம்ம பால் வாங்க போறது இல்ல. பால் தானே அது அண்ணாச்சி கடையில வரும். அவ்வளவுதான் நமக்கு அறிவு. பாத்தீங்களா சார், அல விடுறான் அப்பால போனாலும் அஷ்டமத்து சனி அக்கல்ல பூந்துக்கிறான். என்ன இந்த அரசு சாதித்திருக்கிறது? பொங்கல் அன்னைக்கு 210 கோடி ரூபாய்க்கு டாஸ்மாக்ல சாராய விற்பனை. இது ஒன்றுதான், டாஸ்மாக்ல மட்டும்தான் இந்த அரசு பாஸ்மாக் வாங்கியிருக்கிறது. அதை தவிர வேற எதுவுமே இல்ல. மாணவர்களை படிக்க வச்ச மாணவர்கள் நீங்க படிக்க வச்சீங்களா? 14,000 பள்ளிக்கூடங்களை திறந்து எங்கள் தாத்தன் கர்மவீரன் காமராஜர் படிக்க வச்சாரா? காமராஜர் மதிவூலத்தை கொண்டு வந்தாரு. காமராஜர் பள்ளிக்கூடத்தை அதை நீட்சியாக நீங்க வந்தீங்க. கர்மவீரர் காமராஜர் பள்ளிக்கூடத்தை ஆமா கட்டினாரு. கல்வி கண் திறந்த காமராஜர்னு பெரும் மரியாதைக்குரிய தந்தை பெரியார் பட்டம் சூட்டினாரு. ஐயா காமராஜர் வச்சுட்டோமா இவங்க பேச முடியாதுங்கிறாங்க. ஐயா காமராஜர் 5ஆம் வகுப்பு வரை ஆரம்ப பள்ளியில் கட்டினார், உண்மை. அது உயர்கல்விக்கு மாத்தினது கலைஞர் அவர்கள். சரித்தே ஆண்டியப்பா, இவங்களுக்கு மத்தியில ஏன்டா என்னைய பெத்து விட்டு போயிட்ட? திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியில 3 ஆண்டுகளில் 100 விழுக்காடு தேர்ச்சி விகிதம் கல்வி அடைந்தவர்கள் லிட்டரசி ரேட் வந்து 100 விழுக்காடு இருக்கும் என்று தேர்தல் அறிக்கை. நான் போய் சொல்லல. நான் ஒன்னும் ஸ்டாலினுடைய தம்பி கிடையாது, சீமான் தம்பி. போய் சொல்ல மாட்டேன். 100 விழுக்காடு சொன்னீங்க. லிட்டரசி ரேட் 99.92 விழுக்காடு கேரளா இருக்குது. நீங்க எங்க இருக்கீங்க? நம்மளை விட முந்தி கொண்டு வடமாநிலங்கள் போயிட்டு கொண்டிருக்கிறது. அவர் கேட்டாரு, என்னங்க எழுத்தறிவில் நீங்க என்னவா இருக்கீங்க? 2013 லாஸ்ட் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. எல்லாரும் யூபிஎஸ் படிக்க நம்புறேன். அன்னைக்கு நம்ம 2011 நம்முடைய கல்வி அறிவு பெற்ற விகிதம் ஆனாவன எழுத்தறிஞ்சா, அதாவது எழுத்தறிவு 80.1. இன்னைக்கு நவடேஸ் கேரளா ஃபர்ஸ்ட் 100 இருக்காங்க. செகண்ட் திரிபுரா ஸ்டேட்ஸ் 95, தமிழ்நாடு 92. இன்னைக்கு இது வெறும் ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் பாக்குறியா? தம்பி கேட்டார் எழுத்தறிவுல எவ்வளவு இருக்கும்னு. இன்னைக்கு வயது வந்த எழுத்தறிவில் இந்தியாவில் 100% ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ஸ் தமிழ்நாடு ஸ்டேட் இன்னைக்கு வந்திருக்கு. அதுதான் தமிழ்நாடு. வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கி டெக்கரேட் பண்ணி கூட்டி வந்திருக்காங்களே, எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க. திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும். திமுக எதிர்கட்சியா இருந்தா திமுக கூட சிறந்த கட்சி உலகத்திலே கிடையாது. மொழிக்காக போராடும், பண்பாட்டுக்காக போராடும், கலாச்சாரத்துக்காக போராடும், மீனவர் படுகொலை என் மீனவரை பாருங்கள் என்று போராடும், ஆந்திர காட்டுக்குள்ள 22 தடவை சுட்டுக்கொல்லப்பட்டால் போராடும், காவிரி பிரச்சனை பேசும், முல்லை பெரியாறு பேசும், எல்லாம் பேசும். எதிர்கட்சியா பேசும், ஆளுங்கட்சியா அமைதியாயிடும். அதிமுக ஆட்சியில சாத்தான்குளம் படுகொலை என்றால் இங்கே அஜித்குமார் திருப்பூரத்தில் படுகொலை. ஆரம்பிக்க சொல்லிடுறேன். எதிர்கட்சியா இருக்கும்போது கையில என்ன கரண்டி இல்ல. இப்ப ஆளுங்கட்சியா இருக்கும்போது பொறுப்பும் இருக்கு, கடமை இருக்கு. ஆனா எந்த இடத்துல நீங்க இதுக்கு போராடலன்னு சொல்ல முடியுமா? அதை சொல்லுங்க. நீ டேட்டா சொல்லுங்க, ஏன் போராடலன்னு சொல்றேன். அதை நிரூபிங்க. இந்த விஷயத்தை போய் நான் வெளியே சொன்னா என் நிலைமை யோசிச்சு பாடுறா. தொடர்ச்சியா பாஜக எதிர்ப்பு தான் பிரதானமா வச்சு திமுக அரசியல் செஞ்சுட்டே வராங்க இப்ப வரைக்குமே. அது மட்டுமே போதுமா? ஒருவேளை ஏதாவது இலகுவா மத்திய அரசோட மாநில அரசோட ஏந்து செயல்பட்டா, இப்ப கடந்த முறை இப்ப அவங்க கிளைம் பண்றாங்க பாருங்க, அதிமுக நாங்க வந்து இத்தனை கல்லூரிகள் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு கிளைம் பண்றாங்க. நாங்க மத்திய அரசோட இணக்கமா போனது மூலமா நிறைய விஷயங்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர முடிஞ்சது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது மாதிரியான இணக்கமான போக்கை கையாளுவது என்ன சிக்கல்? நாங்க ஏன் சென்ட்ரல் கொண்டு ஒத்து போன்னு சொல்றீங்க? எனக்கு ஒத்து போகணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு, அதுக்கு ஒரு ஓட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட் ஓட்டு இருக்கா இல்லையா? நாங்க ஐடியாலஜிக்கல் டிஃபரண்ட். ஒத்து போன பீகார், ஒத்து போன மத்திய பிரதேசம், ஒத்து போன உத்தரப்பிரதேசம் எங்களோட இழந்திருக்கா? சொல்லுங்க. எதுலயாவது உத்தரப்பிரதேசம் பீகார் எங்களோட வந்து சொல்லுங்க. நாங்க எதுல குறைஞ்சிட்டோம் சொல்லுங்க. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. தத்துவத்துக்கு தான் போட்டி, கொள்கைக்கு தான் போட்டியே ஒழிய தனி நபர்களுக்கு போட்டி இல்ல. அந்த அடிப்படையில இருமுனை போட்டி தான் தமிழ்நாட்டில் நிலவுகிறது. திராவிடம் என்கிற தமிழர் நிலத்திற்கு தேவையில்லாத ஒரு தத்துவத்திற்கும், தமிழ் தேசியம் என்கிற தமிழர் நிலத்தை, பண்பாட்டை, கலாச்சாரத்தை காப்பாற்றுகிற தமிழ் தேசிய தத்துவம் தான் இங்க போட்டி. தம்பி ரொம்ப அழகா சொன்னாரு. மாற்று திராவிடத்துக்கு மாற்று. எஸ் வச்சுக்கிட்டோம். திராவிடத்துக்கு மாற்று என்ன மாற்று? எதை மாத்தி இருக்கோம்? திராவிடங்கிற சொல்லை நாங்கள் ஏன் பிடிக்கிறோம்? நீங்க கருப்பா இருக்கீங்க, உங்க கண்ணச்சதை தொங்கி இருக்கு, உங்க புருவம் நின்று இருக்கு, உங்க மூக்குப்பட்டு இருக்கு, உங்களை பார்த்தா தீட்டுன்னு இவ்வளவு பேர் இருக்கோம்ல. மனசாட்சி சொல்லுங்க. உங்க தாத்தா உங்க பாட்டன், உங்க தாத்தாட்ட உங்க பாட்டு 50 ஏக்கர் நல்லா இருந்துச்சு, ஆடு மாடு இருந்துச்சு, ஊருக்குள்ள பெரிய சாதி, ஊருக்குள்ள பெரிய ஆளுக்கு யாராவது டிகிரி முடிச்சிருக்காங்க? தாத்தா பாட்டி தமிழ்நாட்டில் டிகிரி இன்ட்ரோடியூஸ் பண்ணது 1820 முதலும் சென்னை பல்கலைக்கழகத்துல டிகிரி இன்ட்ரோடியூஸ். ஏன் உங்க தாத்தா படிக்கல? என்ன படிப்பு ஒரு சாதிக்கு இருந்துச்சு. கிழமை பெரியார் வந்தா மூத்த செடி தூக்கி தெருத்துவா பிரச்சனை பண்ணா. ஏண்டா நான் தேங்காய் உடைச்சா தேங்காய் உடையது, நான் விவசாயம் பண்ண முடியுது, நான் கட்டின கட்டடம் இருக்கு, நான் படிக்க கூடாதான்னு கேட்டாரு. அந்த மனிதன் கோரிக்கை வைத்தார். அன்றைய நீதி கட்சி, அன்றைய காங்கிரஸ் பேருக்கு உள்ளிட்ட பொதுவுடைமை உள்ளிட்ட இயக்கங்கள் அத்தனை பேர் போறாங்க. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டா போய் உங்களை பெற்றுறாங்களா? இந்திய அரசியல் சட்ட நடைமுறைக்கு வந்தபோது ஆர்டிகல் 16 சப் கிளாஸ் 4 என்ன சொல்லுச்சுன்னா வேலை வாய்ப்பு இடஒதுக்கீடுன்னு சொல்லுச்சு. அப்பதான் பெரியார் அண்ணா அம்பேத்கர் கடிதம் எழுதுகிறார். புரட்சியாளர் அண்ணா அம்பேத்கர் அவர்களே, நீங்க வேலை வாய்ப்பு இடஒதுக்கீடு கொடுத்துறீங்க, இந்தியாவில் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் எத்தனை பேர் படித்திருக்காங்க கேள்வி கேட்டாரு.
யாருமே இல்ல. ஒரு போராட்டத்தை தமிழ்நாடு தான் முன்னெடுத்தது. இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டம் சரத்து 15(4) ஆர்டிகல் 15 சப் கிளாஸ் 4 திருத்தம் சொன்னா. எப்படி திருத்தணும்? பேக்வர்ட் ஷெட்யூல்டுக்கு எஜுகேஷனலி கல்வி இடஒதுக்கீடு வேண்டும் நம்ம கேட்டோம். முதல் திருத்தத்தை செய்ய வைத்த இயக்கம் திராவிட இயக்கம். சந்தோஷம். பின்னால் தான் திருத்தப்பட்டு இன்னைக்கு டிகிரி வாங்குறோம்னா அதற்கு காரணம் திராவிட இயக்கம். இனத்தால் ஒடுக்கப்பட்டதால், இனத்தால் வஞ்சிக்கப்பட்டதால் ஒரு திராவிடத்தை ஐடென்டி பண்ணோம். அந்த திராவிட இயக்கம் தமிழை கொண்டு வந்த போது, இந்திய திணிச்ச போது, ஆமா எங்களுக்கு தெலுங்கு வேணும் கேட்டோமா, ஆமா எங்களுக்கு கன்னடம் வேணும் கேட்டோமா, எங்க மலையாளம் வேணும் கேட்டோம், என்ன கேட்டோம்? எங்கள் இன்ப தமிழ் வேணும் கேட்டோம். தமிழ்நாடுக்கு தமிழ்நாடு பேர் வச்சோம். தமிழ்நாடு சொல்லலாம்னு பெருமை நினைக்கணும் திராவிட இயக்கம் தான். நாங்கள் ஆட்சிக்கு வந்து 10,64,000 கோடி கடன்ங்க. தமிழ்நாடு அரசுக்கு 10,64,000 கோடி கடன். மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியை விட்டு இறங்குற பொழுது 5 லட்சம் கோடி கடன். எடப்பாடி வந்து கடன் வாங்கி வச்சுட்டாரு. கடன் இருந்த மாநிலம் மாத்திருச்சு. நாங்கள் வந்தால் தனிநபரின் வருமானத்தை பெருக்கி தமிழ்நாடு அரசு கடனை அடைத்து நாங்கள் நல்லாட்சி தருவோம்னு சொன்னீங்களா சொல்லலையா? நான் சொன்னதைத்தான் செய்வேன், செய்ததைத்தான் சொல்லுவேன். ஏன்னா நான் கலைஞர் மகம்னு சொன்னீங்களே. தமிழ்நாடு அரசு 10 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டாங்க. அதுல நாங்க 2 லட்சம் கோடி என்ன சொல்றோம்னா, எங்களுக்கு வர வேண்டிய எய்டு வரல, பணம் வரலன்னு சொல்றோம். உண்மையிலேயே 2 லட்சம் கோடி கடன் அதிகமா இருக்கு. அந்த கடனை தீர்க்கிற பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் ஆக்ட் இருக்கு. இங்க பிள்ளைகளுக்காக சொல்ல விரும்புறேன். ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் கடன் வாங்குறதுனா எவ்வளவு கடன் வாங்கணும் லிமிட்டேஷனை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் இருக்கு. பேரு நிதி மேலாண்மை சட்டம். செக்ஷன் 4 வெரி கிளியர் டு சே, உங்களுடைய தனிநபர் வருமானம் உள்நாட்டு உற்பத்தி எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அதிலிருந்து 4 விழுக்காடு கடன் வாங்கலாம். இப்ப 7 ஆக்கி இருக்கோம். 7 ஆக்கணும்னா இதுல இருந்து நீ எவ்வளவு வேணா வாங்கிக்கலாம். இது வரைக்கும் நாங்க 7 லிமிட்டை தாண்டல. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? நீங்க விட்டுட்டு போன அந்த 4,80,300 5 லட்சம் கோடி நீங்க வச்சுட்டு போயிருக்கீங்க. நீங்க வச்சுட்டு போன கடனுக்கு 1.4 லட்சம் கோடி ரூபாய் வட்டி கட்டி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி. அரை நூற்றாண்டு கால சுதந்திர இந்தியாவின் வரலாற்றில் மொத்த இந்தியாவினுடைய கடன் 65 லட்சம் கோடி. ஐயா மோடி 10 வருஷத்துல 250 லட்சம் கோடி ஆக்கியிருக்கிறார். இவனையா கும்பிட்டோம். வீட்டுக்கு போறவங்க 2 கையும் அடுப்புல வச்சு கறிக்கிறோம். எங்க நாட்டு பிரதம அமைச்சர் நாணயத்தின் மதிப்பை குறைச்சிட்டாரு. அவர் வரும்போது இந்தியாவுடைய நாணயத்தின் மதிப்பு 54 ரூபாய், இன்னைக்கு 90. இதனால என்ன ஆகுது? அமெரிக்கா வந்து வர பொருள் நம்மால் உடனே சீமான் நான் சரி நினைச்சேன். இவரா எங்க ஊர்ல புளியங்கா ராம்நாட்டுல தெருவா கிடக்குடா, ஆனா அமெரிக்காவில 420 ரூபாய்க்கு விற்காண்டா. ஆகா, நம்ம சொந்த ஊர் ராம்நாடு புளியை ஏற்றுமதி பண்ணி நம்ம வித்தரலாம் போல இருக்கு நான் நினைச்சிட்டேன். அப்புறம் தான் தெரியுது 420 ரூபாய்க்கு விற்கிறான்னா அது 400 ரூபாய் டாக்ஸ் தான். இப்படிதான் ஏமாந்துட்டான். எங்க அண்ணன் பேச நல்லா இருந்துச்சு எனக்குமே. சரியான குடும்பம்னா ஏர்ல பூட்டின எருமை மாதிரி நல்ல துப்பு கெட்ட குடும்பம். இந்தியாவிலேயே ஜாலியன் வாலாபாக்குக்கு பிறகு துள்ள துடிக்க 14 தமிழர்களை ஸ்டெர்லைட் லேக் படுகொலை செய்த எடப்பாடி பழனிசாமி சரியான நிர்வாகியா? 14 பேர். என்ன போக்கு எதிர்கட்சியார் என்ன நினைப்பா? கதிராமங்கலம் மீத்தேன் திட்டத்துல, மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் போராட்ட காலத்துல கிட்டத்தட்ட 150-200 நாட்கள் விவசாயின்னு சொல்றாரு. குடி பராமரித்து நாயகனா, விவசாயியா, ஏழைகளின் தலைவனா. அதே எடப்பாடி பழனிசாமி தான் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் மக்கள் போராடும் போது வேடிக்கை பார்த்தாரு. நீங்க சரியில்லைன்னு சொல்லி தான் அவங்க வந்தாங்க. உங்க ஆட்சி நல்லாட்சி இல்ல. ஸ்டெர்லைட்ல, பொள்ளாச்சியில, சாத்தான்குளத்துல துள்ள துடிக்க படுகொலை செய்த அரசு இந்த அதிமுக அரசு. உடனே எங்களுக்கு சம்பந்தமே இல்ல, அது மத்திய அரசே பண்ணிச்சு. அதானியும் அனில் அகர்வாலும் நேரடியா பண்ணிட்டாங்க. எஸ்பி பண்ணிட்டாரு, அந்த டிஜிபி பண்ணிட்டாரு, டிஐஜி பண்ணிட்டாரு. ஒரு நாட்டினுடைய முதலமைச்சருக்கு தெரியாமல் நாட்டுக்குள்ளே 100 நாட்கள் போராட்டத்தில் 14 பேர் சுட்டுக் கொல்லப்படுறார்கள் என்றால் எப்படி சரியான நிர்வாகியா இருக்க முடியும்? நேரா பிஜேபி பூந்துரும். பிஜேபி தலையிலிருந்து தண்ணி குடிச்சாலும் தமிழ்நாட்டில் தாமரை மலராது. ஆனால் போலியான பொய்யான பூச்சாண்டியை காட்டி பிஜேபி வந்துரும். அதனால எங்களுக்கு ஓட்டு போடுங்க. இதைத்தான் 2019 நாடாளுமன்ற தேர்தல் சொன்னீங்க. இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.